இன்றைக்கி நாம் ரேவதி நட்சத்திரக்காரர்களான உங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஏ டு இசட்டு. இது ஓரளவு 80% சரியாகவே இருக்கும். நீங்கள் எப்படி இருக்குங்கிறத கடைசியில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், குருவின் வீடு மீனராசி. அதாவது புத்தியை செலவு செய்து வருமானம் ஈட்டக்கூடியது அப்படின்னா என்ன? டீச்சிங். அப்போ இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருது தங்கமான குணம் கொண்டவங்க நீங்கள். புதன் நட்சத்திரங்கிறதுனால அவசர கிரகம் அப்படின்னும் அதை சொல்கிறது. அதனால் ஒரு சில நேரங்களில் அதுபோல் ஒரு தடுமாற்றமான நிலை வரும். உங்களுக்கு குழந்தை மனம், ஆனால் திறமைசாலிகள். எப்பவும் ஒரு சிரிப்பு நிரந்தரமாக உங்களோட முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். பந்தபாசம் அதிகமாக உள்ளவங்க, க்ரியேட்டிவிட்டி மைண்டு உள்ளவங்க. புதன் கிரகம் உங்களோட, அதாவது நீங்கள் புதன் உங்கள் நட்சத்திரம் புதன் கிரகத்தினுடைய நட்சத்திரம். புதன் கிரகம் உங்களோட ராசியிலேயே நீசமும் ஆகிறதால இது இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறப்பது போல் ஒரு நேரம் இப்படி அப்படின்னு சொல்லுவீங்க, அதே விஷயத்தை சாயந்தரமாக ஊஹோ அப்படின்னு சொல்லுவீங்க. அதுபோல் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலானது தான். புதன் கிரகம் உங்களோட ஓன் சாட்டில் நல்லா இருந்ததுன்னா அமைதியாக இருந்தே காரியத்தில் கண்ணாக இருந்து ஜெயிச்சிடுவீங்க. பற்களில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது கூட ஒரு 45 வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு வரும். நீங்கள் செவ்வாய் கர்மாக்காரங்க. அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு நட்சத்திரமும் முன்முன் ஜென்மங்களில் இருக்கிற மிச்சங்களை கர்மாவை கொண்டு வரும். அதுபோல் நீங்கள் செவ்வாய் கர்மா. அப்படின்னா என்ன? முன்முன் ஜென்மத்தில் இரத்த பந்தத்துக்கு கேர் கொடுக்காதது. நீங்கள் கேட்குறவங்க நீங்கள் ரேவதி பெண்களாக இருந்தால் உங்களோட ஹஸ்பண்டுக்கு போன பிறவியில் நீங்கள் கேர் கொடுக்காததால் இப்போ அவங்கக்கிட்ட அனுசரித்து போகணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு இயற்கையான சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். ரேவதி நட்சத்திர பெண்கள் விட்டு கொடுத்து மட்டும் போயிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் கர்மாவும் சமனாகும், உங்கள் வாழ்க்கையும் ஓஹோன்னு இருக்கும். பெண்கள் ஆண்கள் இருவருமே நீங்கள் உங்களோட துணை மேலேயும் குழந்தைகள் மேலேயும் அதீத பாசம் கொண்டவங்க. கன்னி ராசியில் உங்களோட ஓன் சாட்டில் சுக்கிரன் இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ரேவதி ஆண்கள் உங்கள் துணையோட விட்டு கொடுத்து போங்க. அவங்க எது செய்தாலும் சரின்ட்டே போங்க. அதை உங்களோட ஓன் சாட்டில் எடுத்து பாருங்கள். என்ன சுக்கிரன் நீசமாக இருக்குது, அதுக்கு அந்த சுக்கிரனை பலப்படுத்திக்கணும். அதோட அதி தேவதை மகாலட்சுமி வழிபாடு செய்துக்கிட்டே வாங்க. வெள்ளிக்கிழமையில் கலச வழிபாடெல்லாம் உங்கள் குடும்பத்தில் செஞ்சிங்கன்னா பொருளாதார முன்னேற்றமும் வீட்டில் நல்ல சுமூகமான சூழ்நிலையும் உருவாகும். உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலர் அதை ஹம்மிங் பண்ணுவீங்க, ஒரு சிலர் அதை லயிச்சு கேட்பீங்க. அதுவும் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக கனெக்டிவிட்டி ஆகுது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது கேட்குறத விட ட்ராவல் பண்ணும்போது பஸ்ஸில் காரில் அது அந்த செவ்வாய் அந்த ஒரு கனெக்ஷன் அப்போல்லாம் நீங்கள் அந்த மியூசிக் பாட்டு ரொம்ப லயிச்சு கேட்பீங்க. நீங்கள் கடைசி ராசி, உங்களோட நட்சத்திரமும் கடைசி நட்சத்திரம் ரேவதி. அதனால் உங்களோடது எப்பயுமே மோட்சப்பாதை நோக்கி பயணிக்கவே நீங்கள் ஜனனம் எடுத்தவங்கிறது உங்களுக்கு பின் வயதில் அறிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு பேசுகிறதுல ஒரு சில நேரங்களில் ஒரு கோர்வை வராது, வார்த்தைகளை அமைக்கிறதுல. அந்த மாதிரி தடுமாற்றமாக பேசி மாட்டிக்க கூட செய்வீங்க பெரும்பாலானவங்க. இதுதான் எனக்கு தெரியும், இது மட்டும்தான் தெரியும், இதில் தான் எனக்கு சம்பாத்தியம் பண்ண தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க. எதிலெல்லாம் வாய்ப்பு வருதோ அதிலெல்லாம் திறமையாக செயல்படுற ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. ஆனால் என்ன, ஜம்பிங் மைண்டு, இது நல்லதில்லை. ஒன்றில் வருமானம் வரும்போதே இது இல்லை அது அப்படின்னு அப்படி நீங்கள் பண்ணக்கூடாது. அதை நல்லா தியானம் பண்ணணும், நல்லா யோசிக்கணும். உங்களோட மன வாழ்க்கைன்னு பார்த்தா
அதாவது நீங்கள் எப்பயுமே ரொம்ப அழகானவங்க, தங்கமானவங்க இல்லையா? உங்களுக்கு நிகரா அழகு, அந்தஸ்து, குணம் அப்படியெல்லாம் பார்க்காம, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம, உங்கள் அறிவுக்கு அவங்க இணையா வந்தாங்கன்னா போதும். அதாவது ஒருமித்த சிந்தனை, இதுவே பிரதானம். ரொம்ப ஓஹோன்னு இருக்கும் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு பொதுவா முரண்பாடான துணை அல்லது காலம் முழுதும் நோய், ஏதாவது ஒரு நோயினால் துன்பப்படுற துணை இப்படி அமையும். 2மே உங்களுக்கு ஒரு குறையாவே தெரியாது. இதில் தான் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டம் பண்ணவங்க. அதாவது முரண்பாடான துணை வந்தாலும் சரி சரின்னு போவீங்க. அதுபோல் நோய் உள்ள துணை வந்தாலுமே அதை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணி போவீங்க. உங்கள்கிட்டருந்து நிறைய பேர் கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்டு அவங்களால செயல்படுத்த முடியாது. அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனித பிறவிகள் நீங்கள். வெளிநாட்டு பயணம் சிலருக்கு அமையுது. சிலர் அங்கேயே தங்கிடுறீங்க. ஆண் பெண் இருவருக்குமே தங்கம் அணியக்கூடிய ஆர்வம் இருக்குது. சாஸ்திரம், கலாச்சாரம், இந்த நடைமுறைகளில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குது. மற்றவர்களுக்கு நீங்கள் வழிகாட்டி. அது எப்படின்னா, அந்த காலத்தில் அரச பரம்பரையிலேருந்து மந்திரியாக இருக்கிறது, ஆலோசகராக இருக்கிறது, நீங்கள் எழுத்தாளராக இருக்கிறது, பத்திரிகை துறையில் லைப்ரரியை ஒரு கவனிக்கிறது, ஆடிட்டிங், டீச்சிங், இதெல்லாமே உங்களோட க்ரியேட்டிவிட்டி மைண்டில் ரொம்ப உன்னதமான ஐஏஎஸ், ஐபிஎஸ். பொதுவாக உங்கள் 4 பாதத்துக்குமே உங்களோட 50 வயது வரையிலும் நீங்கள் நினைப்பது போலவே எல்லாம் நடக்கும். இந்த ப்ரெசண்ட்டு இப்போ நடக்கக்கூடிய அத்தனை வருமானமும் வாழ்நாள் முழுதும் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. 50 வயதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை நீங்கள் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே நீங்கள் போகலாம். அதை நீங்கள் பெருக்கிக்கிட்டே போகலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு ஜோதிடரை கலந்துக்குங்க. நீங்கள் செவ்வாய் கர்மாவை கொண்டு வர்றதால தொழில் செய்கிறவங்க எல்லாருமே முருகன் வழிபாடு அதை நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் தடை இல்லாமல். நிர்வாக திறமை, இந்த 27 நட்சத்திரத்தில் உங்களுக்கு தான் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன அப்படிங்கிற அந்த டிக்ஷனரி உங்கள்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால் நிறைய நபர்கள், நல்ல விவரம் தெரிஞ்ச நபர்கள் ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய விஷயங்களை செய்கிறது. அப்படின்னா என்ன? அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன? நமக்கே நம்மளோட ஒரு உணர்வு இல்லாத ஒரு இது, அதாவது ஒரு கணக்கு போட முடியாத அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா என்ன? குதிரை ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இதிலெல்லாம் ஒரு யூக வணிகத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த ரேவதி நட்சத்திரத்தை நிறைய பேர் அதை எடுத்துக்குவாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கானது இல்லை. நட்சத்திரம் அதிர்ஷ்டமுள்ள நட்சத்திரம் அப்படிங்கிறது ஏன்? உங்களோட அந்த ராசியில் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறதால. அதனால் என்னவோ உங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பணபலம் இல்லைன்னா கூட வெளியே அந்த மிடுக்காக தெரிவிங்க. உங்களை பார்த்தா பணம் இல்லைன்னு நீங்கள் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களோட நடை, உடை, பாவனை இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு உகந்த மரம் இலுப்ப மரம். இது எங்கேயோ ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. அதை பார்த்தா நீங்கள் அதுக்கு தண்ணி ஊற்றுங்க, வணங்கி வாங்க. உங்களுக்கு இடம் வசதிகள் இருந்ததுன்னா, பொது இடமாக இருந்ததுன்னா அங்கே நீங்கள் இலுப்பை மரம் வைக்கலாம். ஒரு சிலர் பிடிக்காத விஷயத்தை அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அதை தட்டி விட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அடுத்தவங்க சொல்கிறது நல்லதோ கெட்டதோ காது கொடுத்து கேட்பீங்க. அதனாலேயே மற்றவர்கள் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பாயிருவாங்க. உங்களை ரொம்ப பிடிச்சு போகும். 45 வயதுக்கு மேலேயே உங்களோட தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறத அப்படியே நடத்திக்கிட்டு போனீங்கன்னா பெருமளவு நஷ்டப்படுறதில்லை. இந்த நாள் போலவே எந்த நாளும் இருக்கும் அப்படின்னு ஆசை இல்லை, பேராசையில் அதை விரிவாக்கம் பண்ணிட்டு போகும்போது தான் பல ரேவதி நட்சத்திரக்காரங்க பின்னாட்களில் கொஞ்சம் நலிவடைகிறாங்க பொருளாதாரத்தில். ஆண் பெண் உங்கள் இருவருக்குமே செவ்வாய் கர்மா அப்படிங்கிறதுனால ஒரு 40 வயதுக்கு மேலே உங்களோட சகோதர வர்க்கத்துடன் பிணக்குகள் வரும், அல்லது சகோதர வர்க்கம் உங்களுக்கு உதவ முடியாமல் போகும். செவ்வாய் கர்மா கரைய ரத்தமும் செவ்வாயின்னு சொல்கிறது. அதனால் ரத்த தானம் நீங்கள் செய்து வரலாம்.
45 வயதுக்கு மேற்பட்டவங்க அந்த ரத்தம் டெஸ்ட்டுக்கு எடுக்கிறோம் இல்லையா, இப்போ நீரிழிவு இது போலலாம் 4ஆம் பாதத்துக்காரவங்களுக்கெல்லாம் 40 வயதில் நீரிழிவு நோய் வந்துடும். நீங்கள் செவ்வாய் கர்மாங்கிறதுனால உங்களோட வாழ்நாளில் முடிஞ்ச போது இல்லை ஒரு முறையாவது வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்க அங்காரகனை வழிபட்டு வாங்க. அங்காரகன்கிறது செவ்வாய் கிரகம். வழிபட்டுட்டு அங்கேயே முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமான் இருக்காரு, அவரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு செவ்வாய் கர்மாங்கிறது உங்கள் கூட யார் யார் பயணிப்பாங்கன்னா மேஷ வீட்டுக்காரங்க, விருச்சிக ராசி வீட்டுக்காரங்க, அதுபோல் மேஷ லக்னக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்க, அதுபோல் செவ்வாயோட ராசிகளானுங்க மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம், இந்த 3 நட்சத்திரக்காரங்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க. யாரா? உங்களோட தாய் தந்தையா, சகோதர வர்க்கமா, உங்கள் துணையா, உங்கள் குழந்தைகளா, நெய்பரா, கொலிக்ஸா, அப்படி அவங்ககிட்ட இருக்க நல்லதை எடுத்துக்கங்க, கெடுதலை விட்டுருங்க. நம்மளோட அந்த அஸ்வினிங்கிற தலை அந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்து ரேவதியோட 4ஆம் பாதம் வரையிலும் வர்றது, அதாவது 108 பாதங்கள் அப்படி வந்துடும். அதாவது ரேவதியில் கடைசி 4ஆம் பாதம்ங்கிறது 108வது பாதம். அதுபோல் உங்களோட ராசியில் வர்ற கடைசி நட்சத்திரம் ரேவதி. அதனால தான் அஸ்வினிங்கிறது அங்கே தலையை குறிக்கிறது, இங்கே ரேவதிங்கிறது பாதத்தை குறிக்கிறது. இல்லை, உங்களோட பாதங்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். செவ்வாய் திசையிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்து போய் வரணும். செவ்வாய் திசையில் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்துக்கிட்டே இருக்கலாம். 4 பாதக்காரர்களுமே பெருமாளோட பாதத்தை வழிபடுறது, அதுபோல் மகாலட்சுமியை வழிபடுறது, உங்களோட வாழ்க்கையில் உன்னதமான விஷயங்கள் நடக்கும். உங்களோட இந்த ரேவதி நட்சத்திரத்தில் உலகளாவிய பலர் அந்த நிர்வாக திறன், அது மூலியமாக நிறைய தொழிலகங்களுக்கு வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் புதன் அப்படிங்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் கம்யூனிகேட் பண்ணுறது, அது உங்களுக்கு சில நேரங்களில் அப்படியே கொலாப்ஸாக தடுமாற்றம் ஆயிரும். சில நேரங்களில் இது போல் இந்த கம்யூனிகேஷன் ரொம்ப அருமையான பேரை உங்களுக்கு வாங்கித்தரும். சில விஷயங்களை நுட்பமாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. இந்த கம்யூனிகேஷன் பண்ணுறதில் தடுமாற்றம் வர்றது, யாராவது உங்களை கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டாங்கன்னா, நீங்கள் ஃபோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு இது போல் இந்த மாதிரி இது ராகு சம்மந்தப்பட்ட இந்த இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா, அதை அவங்க ஆடியோவாக எடுத்து கூட உங்கள் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பாரு, இவங்க உன்னைய பற்றி இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதனால் அந்த கம்யூனிகேட் பண்ணுறதில் யாராவது உங்களை நோண்டி விட்டாங்கன்னா, அதை உங்களை புஷ் பண்ணி விட்டாங்கன்னா, உங்களோட வார்த்தைகளில் நிதானம், கவனம் வேணும். ஏன்னா புதன்னாவே அவசர கிரகம், ரொம்ப எமோஷ்னலான கிரகம். ஒருத்தர் உங்களை ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற நீங்களே உங்களை ஒரு வகுத்துக்கிட்ட கிரகம். அதனால இது போல் பல நேரங்களில் இப்படி ஒரு சிக்கல் வருவதுண்டு. உங்களோட பிறப்பு அந்தந்த ட்ரெண்டு, அந்தந்த காலகட்டங்களில் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படியோ அதை விட சற்று ஏழ்மையான அப்படியான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். 50 வயதுலலாம் உங்களை அண்ணாந்து பார்க்குற மாதிரி உங்களோட ஒசரம் வந்துடும். 50 வயதில் ஒசந்துட்டிங்கன்னாலும் கூட திருப்பி நீங்கள் ஒரு சில கெட்டிக்காரங்க அந்த புதனோட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவங்க அப்படியே தக்க வச்சுக்கிட்டு உங்களோட தொழிலை ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாமல் அழகாக கொண்டுட்டு போவீங்க. ஒரு சிலர் உங்களுக்கு அந்த 50 வயதில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு நிறைவு பெறாமல் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி சிலர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த காசை இழக்கக்கூடிய சிலருக்கு இருக்குது. உங்கள் ஜோதிடரை கேட்டுக்குங்க. உதாய்ப்பாக சொல்லணுன்னா, உங்களோட மனசு நல்ல மனசு, உங்களோட வார்த்தைகளில் கொஞ்சம் மூர்க்கத்தனமான வார்த்தைகள் வரும். அப்படியா ஏதாவது ஒரு சொல்லிட்டா எமோஷ்னல் ஆவீங்க. இது ரெண்டையும் உங்கள் வாழ்நாள் முழுதையுமே சரி பண்ணிக்கிங்க. சரி பண்ணுறதுன்னு என்ன, பயிற்சி எடுக்கும்போது எல்லாம் கைவரப்பெறும். இப்போ திசை வாரியாக உங்களோட ஆரம்ப வயதிலிருந்து அந்திம வயது வரை பார்க்கலாம். நீங்கள் புதனோட நட்சத்திரங்கிறதுனால ஃபஸ்ட்டு உங்களுக்கு புதன் திசை வரும். புதன் திசை 17 வருஷம் உங்கள் தாயினுடைய கர்ப்பத்தில் இருந்தது போக
நீங்கள் அதை கொண்டுட்டு பயணம் பண்ணக்கூடிய வயது ஒரு 9லேருந்து ஒரு 10 வயது வரையிலும் புதன் திசை ஓடும். கல்வி ரொம்ப அமோகமாக வரும். 4 பாதக்காரங்களுக்குமே, ஆண் பெண் எல்லாருக்குமே. இதில் உற்றவர்களோட பங்களிப்பு, ஆதரவு, மனதில் எது சந்தோஷமோ அதை செஞ்சுக்குவீங்க. 9 வயதுலேருந்தே நீங்கள் மூச்சு பயிற்சி செய்து வரணும், பிராணாயாமம். ஏன்னா உங்களுக்கு பின்னாட்களில் அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட சளி, அந்த மூச்சு வாங்கிறது இது போலெல்லாம் இருக்கும். அது ஆரம்ப வயதில் இந்த காலகட்டத்திலே நீங்கள் தொடங்கிடணும். அடுத்து கேது திசை 7 வருஷம். இது தோராயமாக இப்போ ஒவ்வொரு பாதத்துக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் இல்லையா, நம்ம அதனால் ஒரு 20 வயது வரையிலும் அப்படின்னு வச்சுக்குவோம். அதாவது தடை கொடுக்குற கிரகம்தான் கேது கிரகம். படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இல்லாதது போல் நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தார் பேசிக்குவாங்க, ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிக்குவாங்க. சிலர் குடும்பத்தை விட்டு வெளியே போய் உங்களோட உறவினர் வீட்லேயோ ஹாஸ்டல்லையோ இப்படி தங்கக்கூடிய வாய்ப்பு இந்த 20 வயதில் வரும். உங்கள் மனதுக்கு தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த கேது. ஒன்றும் இல்லை, உதாரணமாக உங்கள் அம்மா ஒரு வேலை சொல்கிறாங்க, அதை சரின்னு சொல்லுவீங்க. ஆனால் அது ஏதோ ஒரு இதில் அதில் ஏதோ ஒரு மனப்பதற்றம், இல்லை உங்களுக்கு ஒரு கோபம், இதெல்லாம் வச்சு அதை செய்யாமல் விடுறது. இது போல் இது எல்லா விஷயத்துலையுமே. நீங்கள் உங்களுக்கான விலங்கு யானை. அப்போ அந்த யானை சிம்பலை நீங்கள் யானைக்கு உணவு கொடுக்கலாம், உயிருள்ள யானைக்கு. அப்படி உங்களுக்கு இல்லைன்னாலும் வீட்டில் யானை சிலைகள், ஓவியங்கள் இதை பார்த்து வாங்க. பல பாசிட்டிவ் விஷயங்கள் இதனால் நடக்கும். அடுத்தது சுக்கிர தசை. இது 20 வருஷம், அதாவது 20 வயதுலேருந்து ஒரு 40 வயது வரையிலும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த கேது போல் இருக்காது, ரொம்ப பாசிட்டிவான தசை. படிப்பு, உங்களுக்கான வேலை. ஆனாலும் இந்த சுக்கிர தசையில் உங்கள் குடும்பத்தார் உங்கள் மேலே ஒரு கண்ணு வைக்கணும். ஏன்னா கூடா நட்பு கேடாய் அமையக்கூடிய நேரம் அது சுக்கிர திசையில் மட்டும் இல்லை. இந்த கேடாய் அமைஞ்சு இந்த நட்பை விட்டுட்டிங்கன்னா கூட இது உங்களோட ராகு காலத்தில், உங்கள் ராகு திசையில் கூட இது தொடரும். அதனால் கூடா நட்பு அப்படிங்கிறது இதை ரேவதியை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கான விஷயம். இந்த சுக்கிர திசையில் காதல்னாலும் கூட கைகூடிரும். நீங்கள் அதாவது காதல் திருமணமும் பண்ணிக்கலாம், அரேஞ்சு திருமணமும் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் இதில்லை. இந்த கூடா நட்பு அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படின்னா என்ன, ஆண்களாக இருந்தால் ஒரு சிற்றின்ப இதெல்லாம் வரும், ஒரு இல்லீகல் அந்த இதெல்லாம் கூட ஒரு இது வரலாம். அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களோட சிறு வயதிலே நல்ல வரன்கள் அமையும். அது லவ்னாலும் சரி, அரேஞ்சு மேரேஜ்னாலும் சிறு வயதில் கல்யாணம் பண்ணிடணும். அது இல்லாட்டி அது உங்களுக்கு ரொம்ப வருடங்கள் இழுத்துக்கிட்டே போகும். அப்போ நாம் நினைக்கிற போல் வரன் அமையாது. சிலருக்கு அந்நிய மாநிலம், இல்லாட்டி அந்நிய ஊர், அந்நிய நாடு இதெல்லாம் செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த 20 to 40 கண்டிப்பாக. சிலர் போயிட்டு உடனே வந்துடுவீங்க. ஒரு சிலர் அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்களோட மன வாழ்க்கையில் கூட அதாவது இப்படி இருக்கணும், துணை இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னாவே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரும். பேராசை உங்களுக்கு நிகராக அப்படின்னு கொண்டு வந்தால் சில நேரங்களில் அந்த உங்களோட மன வாழ்க்கை ஒரு நிறைவு இல்லாமல் அமையும். சரி, அப்படி நிறைவு இல்லாமல் அமைஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது? விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போகும்போது ரொம்ப அமோகமான அந்த வாழ்க்கை பிடிச்சு ஏற்றுக்கும் போது அது அருமையாகவே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் நினச்சது போலவே மன வாழ்க்கை உங்கள் நினைவு போலவே அது அருமையாக போகும். நீங்கள் தொழில்னு பார்த்தா பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில் அப்படின்னா என்ன, ஒரு ஃபேன்சி கடை, பெண்கள் ஒப்பனையகம், அதாவது பியூட்டி பார்லர், அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, ஐஏஎஸ். அப்போது அரச காலங்கள்லாம் மந்திரியாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு துணையாக இருக்கிறது, டீச்சிங் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, இது போல் எந்த படிப்பும் நீங்கள் எடுத்து படிக்கலாம், வேலைக்கு போகலாம். பத்திரிகை துறையெல்லாம் உங்களுக்கு அருமையாக வரும். சுக்கிர திசை 40 வயதுக்குள்ள குழந்தைகள், உங்களோட குழந்தைகள், அவங்களோட படிப்பு, நீங்கள் ஓரளவுக்கு சொத்து பத்து இப்போ வாங்கக்கூடிய அந்த அமைப்பு இதெல்லாம் நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க எல்லாருமே, ஆண் பெண் எல்லாருமே, நீங்களே உங்களோட கையிருப்பு இவ்வளோ இருக்குன்னு சொன்னாதாங்க வெளியே தெரியும். இல்லாட்டி நீங்கள் எல்லாருமே ஒரு ஹைஃபையான ஆட்களாக தான்
சமூகத்துக்கிட்ட தெரியும். அந்த அளவுக்கு உங்களோட அந்த வசீகர தோற்றம் இருக்கும். அடுத்தது சூரிய திசை 6 வருஷம். இது 40 வயதுலேருந்து 47 வயது வரையிலும். தந்தைக்கு உங்களுக்கும் ஒரு முரண்பாடு. சிலர் இந்த வயதில் தந்தையை இழக்கிறது போல இதெல்லாம் இப்போ கொஞ்சம் நடக்கலாம். தந்தையை விட்டு வேறு இடத்துல பிரிஞ்சு போய் உங்கள் ஃபேமிலி இருக்கிறது. இந்த திசையில் நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது. இந்த கடன் கொடுக்கறது இது இப்போவே இது ஆரம்பிக்கும். யாராவது கேட்பாங்க, நீங்கள் கொடுத்துருவீங்க. அப்போ இது ஆடியோவை கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 10,000 ரூபா கேட்டாங்கன்னா 2,000 ரூபா கொடுத்துட்டு திரும்பி வந்தாலும் வராட்டியும் பரவாயில்லன்னு நீங்கள் கொடுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப உற்றவங்களாக இருக்காங்க, 10,000 ரூபா திருப்பி தந்துடுறேங்கிறாங்க, தர மாட்டாங்க, ஆனாலும் அவங்களுக்கு செய்யணுன்றத நீங்கள் செஞ்சுட்டு அதை மறந்துடுங்க. இந்த சூரிய திசையிலேருந்தே நீங்கள் தொட்டா சினிங்கி ஆகிட்டே வருவீங்க. அதாவது ரொம்ப எமோஷ்னல் டச்சிங்கோடே வருவீங்க. உங்களை ஒருத்தர் ஒன்றும் சொல்லக்கூடாது. அது போலலாம் உங்களோட மனநிலை மாறும். அதாவது நீங்கள் தப்பு செய்தாலும் செய்யாட்டியுமே இதுக்கெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்கணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மனிதர்களோட அந்த இது இருக்காது இல்லையா? அதுபோல் என்ன எல்லாரும் யார் எதுவும் சொன்னாங்கன்னா 2 நாளில் மறந்துடுவாங்க. நீங்கள் நான் தப்பு பண்ணல, நான் தப்பே செஞ்சாலும் அவங்க ஏன் ஓவராக பேசிகிட்டே போகிறாங்க அப்படின்னு அது போல், அது புதன் நட்சத்திரங்கிறதால அது போல் நினைக்கும். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் கண்டிப்பாக. சில நேரங்களில் நீங்கள் எப்பயுமே ஒரு ஸ்மைலை தாங்கியே இருக்கிறவங்க சில நேரங்களில் வெளிப்படையாக உங்களோட முகத்தை காமிச்சிருவீங்க. இது யதார்த்தமே வெகுஜன விரோதி அப்படிங்கிற மாதிரி உங்களை கொண்டுட்டு போகும். பயிற்சி எடுத்துக்குங்க. அடுத்தது சந்திர திசை 10 வருஷம். 47 வயதுலேருந்து 55 வயது வரையிலும். மனோகாரகன் சந்திரன். எப்பயுமே எல்லா மனுஷங்களுக்கும் நம்ம முதன்மையாக பார்க்க வேண்டிய கிரகம் சந்திரன் தான். ஏன்னா அதுதான் நொடிக்கு நொடி டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது. மற்ற கிரகங்கள்லாம் மாதம் ஒரு முறை, 2 மாதம், வருஷம் ஒரு முறை, 2.5 வருஷம் ஒரு முறை, 7.5 வருஷம் ஒரு முறை. சந்திரன் அப்படின்னா என்ன? எண்ணங்கள். உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே உங்கள் எண்ணங்களை கொண்டு வரணும். எண்ணங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. ஏன் நம்ம இந்த இடத்துல பர்டிகுலராக சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட உங்களோட இந்த 55 வயதுக்குள்ளே உங்களோட அந்த பொருளாதார நிலை என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதை தக்க வச்சுக்கிட்டே போயிட்டீங்கன்னா நீங்கள் புத்திசாலிகள் தான். இதை பேராசை கொண்டு அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா பலருக்கு கையை கடிக்கிறது போல் வருது. பின் திசைகளில் சுக்கிரன் வரையிலும் வந்த உங்களோட பிளான் எல்லாம் நடந்தது போல் இருக்கிறது. ஏதோ ஒன்று இப்போ நடக்காதது போல் உங்களுக்கு காமிக்கும். உங்கள் உள்ளுணர்வு சொல்லும். இங்கே இந்த நேரத்தில் ஒரு தேவையில்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது இது போலெல்லாம் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்களை கொடுக்கவே செய்யும். குழந்தைகளோட படிப்பு இல்லாட்டி துணைக்கிட்ட நீங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து ஏதோ ஒரு மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா, அப்போல்லாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த திசையில் இந்த 47 to 55 சொல்லும் பொழுது ஏதோ உங்களை டீஸ் பண்ணுற மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக 10 வருடம் நீங்கள் தியானம் செய்துக்கிட்டே இருக்கும் பொழுது மன சஞ்சலங்கள் விலகும். உங்களோட நட்சத்திரமான புதனுக்கும் இந்த சந்திரனுக்கும் ஆகாது. அதனால் அந்த சிந்தனைகள் போராட்டம் உள்ளதாகவே இருக்கும். இந்த திசையில் யார் எது சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க. நட்போ துணையோ குழந்தைகளோ வேலை செய்கிற இடமோ எல்லாம் எண்ணங்களை காயப்படுத்தக்கூடியதாகவே வரும். அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா பிரச்சனைகளும் வராது. அது உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்து செவ்வாய் திசை 7 வருஷம். 55 வயதுலேருந்து தோராயமாக 60 வயசு வரையிலும். நீங்கள் செவ்வாய் கர்மா கொண்டவங்க இல்லையா? உடலில் இந்த நேரத்தில் இரத்தத்தால் கிருமிகள் அப்படிங்கிற மாதிரி நோய் சிலது வரலாம். செவ்வாய் உங்கள் ஜாதகத்திலோட அந்த அமைப்பை பொறுத்து வண்டி வாகனங்களில் நீங்கள் கவனமாக போய் வரணும். சகோதர வர்க்கத்தோட கண்டிப்பாக பிணக்கு இல்லை நீங்கள் எதிர்பார்த்த பொழுது அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலை இது அமையும். உங்களோட கலரே கொஞ்சம் கம்மியாகும். உடம்பு கொஞ்சம் கருத்தது போல் இருக்கும். செவ்வாய் கிரகத்தினுடைய அந்த ஒரு நீட்சி. நீங்கள் இப்போ கூட ஒரு வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் கூட நீங்கள் ஒரு முறை போய் வரலாம். இந்த செவ்வாய் திசையும் பெரிய அளவுக்கு அப்படி உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ராகு திசை 18 வருஷம். தோராயமாக 60 வயதுலேருந்து 80 வயது வரையிலும்.
அடுத்தவங்களுக்கு நாம் துணையாக இருக்க பிறந்தவங்க, நமக்கு துணையாக யாரும் இல்லைங்கிற நிதர்சனம் உங்களுக்கு புரியும். உங்களை நட்பாக அடைஞ்சவங்க பாக்கியவான்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். நல்ல நட்பாக இருப்பீங்க இந்த வயதில். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு வந்துடும். உதவியும் அடுத்தவங்களுக்கு செய்வீங்க. உங்களோட ரேவதி நட்சத்திரம் சிவபெருமான நேரடியாக போய் வழிபட்ட ஸ்தலம்ங்கிறது முசிறிக்கு பக்கத்தில் இருக்க கார்குடிங்கிற ஒரு சிற்றூர். ரேவதி நட்சத்திரம் அந்த சிவபெருமான வழிபட்ட ஸ்தலம் அது. உங்களோட வாழ்நாளில் டைம் கிடைச்சா ஒரு நாள் நீங்கள் அங்கே போய் வாங்க. உங்களுக்கான பரிகார ஸ்தலம், நன்மை செய்யக்கூடிய ஸ்தலம் இது. இந்த திசையில் நீங்கள் ரிலாக்ஸாக இருப்பீங்க இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இப்போ என்ன நினைப்பீங்கன்னா, சாத்தியமில்லாத நமக்கு ஒத்து வராத, அதாவது ஒரு விஷயத்துக்கு பேராசைப்பட்டு வருமானத்துக்கு நாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு அதை பற்றி, பொருள் இழந்ததை பற்றி இதெல்லாம் நீங்கள் இப்போ கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பார்ப்பீங்க. ஏதோ ஒரு சக்தி நம்மளை இயக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களோட அந்திம காலம் வரையிலும் ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா புதனுடைய நட்சத்திரங்கிறதுனால அந்த புதன் செயலிழக்கும் பொழுது தான், அதாவது புத்திங்கிறது ஒன்று செயல்படாத போது தான் உங்களோட உயிரே பிரியும். அந்த அளவுக்கு அந்த புதனுடைய அந்த வித்தைகள் உங்ககிட்ட கடைசி வரையிலும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாதம் வாரியாக பார்க்கலாம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்க. முதல் பாதத்தில் பிறந்தவங்க அறிவாக இருப்பீங்க, இரக்க சிந்தனை உள்ளவங்க. உங்களுக்கு பல் நோய்கள் வரும். காலம் முழுதும் கற்றுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒன்று. சுத்தம் ரொம்ப பேணுவீங்க. குடும்ப பற்று அதிகமாக இருக்கும். சொற்பொழிவெல்லாம் நிறைய பேர் நடத்துவீங்க. ஆசிரியராக இருப்பீங்க. இனிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க தொழிலுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பீங்க. கிடைச்சதை சாப்பிடுவீங்க. வெளியே போகும்போது ரொம்ப அழகாக உடுத்திட்டு போவீங்க. வீட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப சுமாராக இருப்பீங்க. யாரும் பார்த்தாங்கன்னா அசந்து போயிடுவாங்க, அவனா இவன் அப்படின்ட்டுன்னு. அதாவது பெண்களுமே அவளா இவ அப்படின்னு. நீங்கள் தாங்க அது உங்களோட துணைக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். 2ஆம் பாதத்தில் பிறந்த நீங்கள் ஆண் பெண் இருவருமே அது உண்மைதானாங்கிறதையும் கீழே எழுதுங்க. கண்டிப்பாக அந்த கர்மா சமன்படுத்தப்படுது. உங்களோட துணை ரொம்ப அருமையானவங்களே. நீங்களும் அருமையானவங்க தான். அதனால தான் உங்கள் பிள்ளைகள் மீதும் உங்கள் துணை மீதும் அதீத அன்பு வச்சுருப்பீங்க. ஆனாலும் சில முரண்பாடுகள் வர செய்யும் துணையோட. அது நீங்கள் முன்ஜென்மத்தில் நீங்கள் பண்ணின தவறுகளால் தான். நீங்கள் சரின்னு கேட்டு போக வேண்டியதாக இருக்குது. ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லைங்க. உங்களுக்கு நல்லவங்களாகவே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நீங்கள் தாங்க அடுத்த தலைமுறைக்கும் சொத்து சேர்ப்பீங்க. அப்போ எத்தனை பாடுபடணும் இல்லையா நீங்கள்? அதனால் உங்கள் துணை கொஞ்சம் உங்ககிட்ட கரடு முரடா என்னை நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போகல, இங்கே கூட்டிகிட்டு போகல, அது போல் சொல்லுவாங்க. பெண்ணாக இருந்தால், நீங்கள் பெண் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், நீ என்னை கவனிக்கிறதில்லன்னு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம குடும்பத்துக்காக நம்மளோட அடுத்த சந்ததிக்கும் சேர்த்து 2 பேரும் ஓடுறோம், அதனால் கொஞ்சம் என்னையால் அப்படி பண்ண முடியலன்னு பொறுத்து பேசுங்க. இந்த இடம் நீங்கள் இருவருமே அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ரிலாக்ஸாக இருங்க. அப்போ தான் நரம்பு பிரச்சனைகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க குறுகிய காலத்தில் அதிக லாபம். இதுவே உங்களோட தாரக மந்திரம். அப்படியான தொழிலையுமே சிலர் தேர்ந்தெடுத்துருவீங்க. அதில் வெற்றியும் அடைவீங்க. அது எப்படின்னா ராகும் குருவும் உங்களோட ஓன் சாட்டில் அமைஞ்சிருக்கிற நிலையை பொறுத்து. அதாவது ஒரே வரியில் சொல்லணுன்னா யூக வணிகம் உங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அது உங்கள் ராகு குருவை பொறுத்து தான். அதை நீங்கள் ஜோதிடர்கிட்ட கேட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்தவங்களோட வீக்னஸ் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தது போல் உங்களோட வியூகத்தை அமைச்சு வெற்றி அடைவீங்க. உதாரணமாக உங்களோட குழந்தை படிக்கலன்னா அவங்கிட்ட இருக்க அந்த வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு, அப்போ அவன் சாக்லேட் பிரியர்னா நான் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி அதை சரி பண்ணுவீங்க. அது இந்த 3ஆம் பாதத்தவர்கிட்ட இருக்கும். இடையில் ரொம்ப கவனம் வைப்பீங்க. நீங்கள் ஒரு சொற்பமான கையில் காசு தான் வச்சுருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் மற்றவங்கக்கிட்ட சொன்னால் தான் தெரியும், இல்லாட்டி உங்களை ஹைஃபையான ஆட்கள்னே நினைக்கும் சமூகம்.
எப்போ பார்த்தாலும் சொத்து சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், ஹைஃபையாக இருக்கணும் அப்படிங்கிற நினைவே உங்கள் மனதில் ஓடும். உறவினர்கள் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறதில்ல. உங்ககிட்ட குறிப்பிட்டவங்களே நெருக்கமாக இருப்பாங்க. அட்வைஸ் யார் செஞ்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. ரொம்ப எமோஷ்னல் ஆவீங்க. என்னை எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கேட்பீங்க. பெரும்பாலானோர் நீங்கள் சொந்த தொழில் செய்வீங்க. உணவில் சிலதை பிடித்து சாப்பிடுவீங்க. வெரிகோசிஸ், கெண்டைக்கால் நரம்பு நோய் இதெல்லாம் உங்களுக்கு வரலாம். சனி வழிபாடு எப்போவுமே நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. 2ஆம் பாதத்தவங்களும் சனி வழிபாடு செய்யுங்க. அடுத்து 4ஆம் பாதம் 27 நட்சத்திரத்தில் கடைசி பாதம் 108 பாதம் அஸ்வினியிலிருந்து. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 3 பாதம் இல்லையா? அந்த 108வது பாதம் சரணாகதி தத்துவம் உங்களிடம்தான் இருக்கும். அதுக்காகவே நீங்கள் ஜனனம் எடுத்தவங்க. பாடம் நடக்கும் அத்தனை விஷயங்களும் இறை சக்தியாலுங்கிற உணர்வு கொண்டவங்க. துணையோட ரொம்ப அதாவது சொல்லி ரொம்ப சம்மதப்பட்டு அவங்களோட இணைஞ்சு பயணிப்பீங்க. உங்களோட மதம், அந்த கலாச்சாரம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிப்பாக இருக்கும். நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களோட நடவடிக்கைக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கும். ரொம்ப படிச்சிருப்பீங்க, ரொம்ப சாதாரணமாக. அதாவது இதை நீங்களாக சொன்னால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு. கமெண்ட்டில் எழுதுங்க. இது டாக்டர்லேருந்து ஐஏஎஸ்லேருந்து அடிமை தொழில் செய்கிறவங்க வரையிலும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. எது நடந்தாலும் அவன் அருளாலே அப்படிங்கிற போக்கு. அதாவது நாம் இப்போ கடைசி இடத்துக்கு வந்துட்டோம். அபிமன்யு போல் அவசரமாக 1-2 காதில் வாங்கிட்டு அவன் உள்ளே போகிறான், வெளியே வர முடியாமல் கஷ்டப்படுறான் இல்லையா? அது போல் அவசரம். புதன்னா அவசரம். அதுக்கு பயிற்சி எடுத்துக்கோங்க அவசரப்படாமல். வருமானம் எல்லா நேரத்துலையும் சீராக வராதுங்கிற ப்ராக்டிக்கல் எண்ணத்துக்கு வந்துருங்க. 4 பாதத்தவர்களுமே பெருமாள் வழிபாடு. ஏன்னா உங்களோடது கடைசி நட்சத்திரம் இல்லையா ரேவதி? அது பாதத்தை குறிக்கிறது. அதனால பெருமாள் அந்த பாத வழிபாடு நீங்கள் செய்துக்கிட்டே வாங்க. மகாலட்சுமி கலச பூஜை நிறைய பேர்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அருமையாக கை கொடுக்கும். கலச பூஜை செய்து வரும் பொழுது சொற்பமான வருமானம் இருந்தால் கூட அதில் மனநிறைவு அடையக்கூடிய சக்தியை மகாலட்சுமி தந்துடும். இனிமையான ரேவதி நட்சத்திரக்காரங்களே, உங்களை பற்றின இத்தனை விஷயங்களை கேட்டிருப்பீங்க. எத்தனை சதவீதம் சரியாக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களோட பிற ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம் என்றும் வளமுடனும் நலமுடனும்.